Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 28 எக்ஸாம் நடக்க போகுது. அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழ் பொது தமிழுக்கான ஒரு ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயம் இருக்குது. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரிவிஷன் பண்ண முடியும், நல்ல ஒரு மெருகேற்ற முடியும். ஓகே, நம்ம ரீசெண்டாக இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 5 டெஸ்ட்டு கிட்ட வந்து போயிட்டுருக்கு. தமிழ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க. இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 40 டேஸ் கிட்ட தான் வந்திருக்கு. இங்கே இந்த ஓல்டு ஃபார்முலா அப்ளை பண்ணாதீங்க, அதை மறந்துடுங்க. அதாவது ஜென்ரல் தமிழ் இங்கே நான் வந்து 98 மேக்ஸிமம் வந்து போட போகிறேன், 95 மினிமம் போட போகிறேன். இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். என்ன ப்ரோ, அதிகமாக யோசிச்சா தான் நம்ம கிட்ட ரீச் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, நீங்கள் யோசிக்க வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா எஸ், இங்கே இந்த ஓல்டு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு விஷயம், பேப்பர் கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். ஏன்னா எப்படி வரப்போகுதுன்றது செப்டம்பர் 28 தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்போது பேப்பர் ஈஸியோ கஷ்டம் மீடியமோ இங்கே 98 மேலே வாங்க போகிறேன், 95 மேலே வாங்க போகிறேன்ற ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. ரைட்? ஏன்னா நம்ம 98 95 யோசிக்கும் போது அந்த மைண்ட் செட்டில் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம். அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே பேப்பர் கஷ்டமாக இருந்தாலோ இல்லை மீடியமாக இருந்தாலோ அங்கே ஆன்சர் பண்ண முடியலனா அங்கேயே பிரேக் டவுன் ஆகிறோம். அந்த பிரேக் டவுன் ஜிஎஸ்க்கோ மேக்ஸ்க்கோ இம்பேக்டை கொடுக்குது, ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ லாங்குவேஜ் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் உங்கள் அதிகபட்ச ஸ்கோரை 85 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம தமிழ் 90 மேலே போட்டால் தான் கிளியர் பண்ண முடியும் நம்ம சொல்லிட்டே இருப்போம். பட் 85 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 85 வச்சுட்டு மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த 150 160 ரீச் பண்ண முடியும். கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணிடலாம். குரூப் 4 மாதிரி 180 170 தேவை இல்லை. ஓகே, சரி. இப்போ தமிழுக்காக தனியாக நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா, நம்ம குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணும் போதே டெஸ்ட்டை வந்து வச்சுருந்தோம். இது 2 விதமாக டெஸ்ட்டு வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இயல் வைஸாக ஒரு விஷயம் வந்து உண்டு. ஓகேவா? அதாவது 6th to 12th வரைக்கும் இயல் வைஸாக அந்த இயல் என்னென்ன கவர் ஆகுதோ பேஜ் வைஸாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்டிங் வந்து கவர் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 55 PDF கிட்ட வந்து இருக்கும். ஓகேவா? இன்னொன்று சிலபஸ் வைஸாக, இப்போ நியூ சிலபஸ் வந்து மாற்றுறாங்க இல்லையா, அந்த சிலபஸ் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 20 டெஸ்ட்டு கிட்ட வந்திருக்கும். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, நம்ம புக் வைஸும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த புக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. இதை முடிச்சுட்டு இங்கே ரிவிஷனுக்கு இந்த வந்து யூஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழுக்கு போதுமான விஷயமா இருக்கும். இப்போ குரூப் 4ல் ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 65 கிட்ட தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 35 ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன வந்து பண்ணலாம், அதுக்கான அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த 6 to 12 முடிச்சு தான் ஆகணும். வெளியே கேட்டாலும் வெளியே கேட்கலனாலும் குரூப் 4 கஷ்டமாக கேட்டாலும் ஈஸியாக இருந்தாலும் இதை ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் போகவே முடியாது. அந்த மினிமம் கேரண்டியாக ஒரு 60 70 வரணும்னா நீங்கள் 6 to 12 ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இயல் வைஸாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சிலபஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை கம்பைல் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம குரூப் 4க்கு ஃபுல்லாக வந்து முடிச்சிருந்தோம். புதுசாக எடுக்கிறதுக்கு எதுவும் வந்து கிடையாது. அண்ட் குரூப் 4ல் கேட்டிருக்க அந்த அப்டேட் பண்ண சில விஷயங்கள், கலை சொற்கள், வெளியிருந்து கேட்டது எல்லாமே நம்ம தனியாக டெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி ஒரு சீக்கிரமாக நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி 6 to 12 முழுமையாக படிச்சிருக்கீங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் படிக்கலை அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் இந்த கீ இது வரைக்கும் அது பாருங்கள், ஏகப்பட்ட சிலபஸ் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக சிலபஸ் வைஸ் மட்டும் இல்லை புக் வைஸும் படிக்கணும். நம்ம சிலபஸ் மாற்றும் போதே நம்ம அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், சிலபஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, தமிழ் கஷ்டமாக தான் வருன்றதை நம்ம குரூப் 4 முன்னாடி அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோம். அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இப்போயும் நான் சொல்கிறேன், இங்கே லாங்குவேஜ் குரூப் 2ல் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, ஜிஎஸ் தான் அதிகமாக கஷ்டப்படுத்துவாங்க. பட் 6 to 12 நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சிலபஸ் வைஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா தமிழில் அந்த 75 பார்டர் ரீச் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 10 கேள்விக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணி உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி பெட்டராக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? தமிழுக்கு இதான் டெஸ்ட்டு. உங்களுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது போதும். ஓகேவா? ஒரு பெய்ட் பேட்சுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும், இயல் வைஸாக கேட்பீங்க, ஒன்லைனர்ஸ் கேட்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட் கேட்பீங்க, எல்லாமே இதில் கவர் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். பெட்டராக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. குரூப் 4லேயும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ், பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் ஸ்கூல் புக்லேருந்து கேட்ட கேள்விகள் ஆன்சர் பண்ணி தானே ஆகணும். அது எல்லாமே இங்கே வந்து இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, பயனடைச்சிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.